பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கின்றது. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பாக இருக்கிற ஒய்எம்சி ஹால், அது வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் இருக்கும், அல்லது மேற்கு பகுதியில் வந்துக்கிட்டே இருப்பீங்கன்னா விஜயதா மண்டபம் இருக்கும், அதுக்கு மேற்கு பகுதியில் தான் இந்த ஒய்எம்சி ஹால் இருக்கிறது. 10 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, பிசாசு, பில்லி, சூனியம் இதுபோல் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். வியாதியஸ்தர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். எனவே நீங்கள் திரளாக திரண்டு வரும்படியாக அழைக்கின்றோம். மிக சிறப்பான விருந்து உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதோட சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரிய தேவனுடைய மாளிகையிலே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை சந்தித்து ஜெபித்து ஆலோசனை பெற்று செல்லலாம். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை விரும்பினால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஆசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்கிற தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாங்கள் கிட்ட இருக்கிறோம். அங்கே அநேக முதியவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இது மாதம் இப்போ தான் பிறந்திருக்குது. நிறைய பேர் புதுசாக சேர்ந்துட்டுருக்குறாங்க. நீங்களும் கூட தாராளமாக சேரலாம். அங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களையும் குருவானவர்களையும் நாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளை நாம் ஏறெடுத்து வருகிறோம். ஆறுதலான செய்திகளை நாம் அவர்களுக்கு அளிக்கின்றோம். அவர்களை பலப்படுத்தி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளையும் நாம் வழங்கி வருகிறோம். எனவே விருப்பம் உரியவர்கள், வயதான காலத்தில் இருப்பவர்கள், ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள், நீங்கள் தாராளமாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து தங்கலாம். உங்களுக்கு எல்லாம் காத்திருக்கிறது என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். அதே போல் உங்கள் வீடுகளிலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள், நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக உணவளிக்கலாம், பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது,
பல நன்மையான காரியங்களை நாம் காணும்படியாக வாஞ்சிக்கின்றோம். அதற்காக காத்திருக்கின்றோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும், இந்த வாரத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும், இந்த மாதத்தில் நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று நான் காத்திருக்கிறோம். ஆனால் காத்திரத்தில் பொய்த்து போகும் பொழுது, காலங்கள் தாமதிக்கிற பொழுது மிகவும் உடைந்து போகிறோம். காத்திருப்பதை விட கொடுமையானது என்பது வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அதுவும் காத்திருந்து பிரயோஜனமில்லை என்றால் மனது மிகவும் வெறுத்து போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனை எனக்குள்ளாக நீ காத்திருக்கிறபடியினாலே, நீ என்னை நேசிக்கின்றபடியினாலே நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டப்பா. நிச்சயமாய் உன் வேதனைகளுக்கு, உன் வியாதிகளுக்கு, கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. நீ ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டாய். என்னை நம்பி நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விஜய் கிறிஸ்டோபர் ராஜா. இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள், அதில் பாருங்கள், 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பில் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பிலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பார்த்தீர்களா? அகித்தோப்பில் எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் காண்கின்றோம். ஒரு கீலோ எனப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலிருந்து அவர் பிறந்தவர். ஆனால் எருசலேமில் இருந்து தாவீதுக்கு மிகவும், அதாவது ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அவர் மாறினார். அவர் அவ்வளவு உயர்ந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கிற பொழுது அவருக்கு ஒருவருக்கும் இல்லாத அறிவும் புத்தியும் இருந்தது. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அவர் ஒரு கர்த்தருடைய மனிதன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியவில்லை. அவர் அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார் என்றெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு மிகவும் பெரிய அறிவுடையவராக, புத்தியுடையவராக, மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றவைகளை துல்லியமாய் கணிப்பவராக, இப்படி போனால் இப்படித்தான் நடக்கும், இப்படி போனால் இப்படி நடந்துவிடும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று துல்லியமாக ஆலோசனை கொடுக்கிற மதியை அவர் பெற்றிருந்தார், அறிவை பெற்றிருந்தார். அவருக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை ராஜாக்களும் கண்டுபிடித்தார்கள், தாவீதும் கண்டுபிடித்தார். அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே அகித்தோப்பலை உயர்வான ஒரு இடத்துல வைத்திருந்தார். என்ன செய்தாலும் அவரிடத்துல அவர் கலந்து கொண்டார், ஆலோசனை கேட்டார். இப்படி செய்யலாமா அகித்தோப்பல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நமக்கு வெற்றி தருமா, இது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் அகித்தோப்பலை ஒரு உயர்வான இடத்துல வைத்திருந்து அவரிடத்துல கலந்து ஆலோசித்தார். தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் நாத்தான் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். தாவீது பாவம் செய்த பொழுது கூட அவர் தான் ஆண்டோடைய வார்த்தையை வந்து கொடுத்தார். இல்லை, அவர் கூட அவ்வளவு முக்கியத்துவத்தை பெறவில்லை. இந்த அகித்தோப்பல் தான் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருந்தார். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் அவர் அதிக யுத்தங்களில் ஈடுபட்டபடியினாலும், அதிக சவால்களை அவர் சந்தித்தபடியினாலும் அவருக்கு அதிகமான ஆலோசனை தேவைப்பட்டது. அப்பொழுதெல்லாம் அவர் அகித்தோப்பலை வரவழைத்தார், அகித்தோப்பிடத்தில் கலந்து ஆலோசித்தார். அகித்தோப்பிடத்தில் ஆலோசனை கேட்பதும் கடவுளிடத்தில், நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பதும் ஏறக்குறைய சமம். அதுதான் எனக்கு ரொம்பவும் டச்சிங்காக இருந்தது. பாருங்கள், தேவனுடைய ஆலோசனையின் வாக்கை போல இருந்தது. அந்த அளவுக்கு கடவுளுடைய வாக்கை போல அவர் சரியானபடி, துல்லியமானபடி ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இது நாட்களிலே இந்த அகித்தோப்பலை குறித்து சிந்திக்கிற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி அல்லாத ஒரு மனிதன், கடவுளுடைய ஊழியக்காரனாக அல்லாத ஒரு மனிதன் ஒரு ராஜாவிடத்தில் இவ்வளவு புகழ் பெற்றவனாக, முக்கியத்துவம் வாய்ந்தவனாக, தன் அறிவை அவன் பயன்படுத்துபவனாக இருந்தான் என்றால் ஞானம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அறிவு என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அறிவு உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் துல்லியமானபடிக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, ராஜாக்களும் உங்களை விரும்புகின்றவர்களாக இருப்பார்கள், உங்களை அழைப்பவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இது சிங்காசனங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கும் என்பதை நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நாட்களில் நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்த முடியாதபடிக்கு சாத்தானவன் மொபைல் ஃபோனை கண்டுபிடித்து யூடியூப்பில் பல காரியங்களை பார்க்க வைத்து பல தேவையற்ற காட்சிகளில் நம்முடைய கவனத்தை கொண்டு போய் நாம் சிந்திக்க முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனையை அவன் கெடுக்க முயற்சி செய்கின்றான். ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொபைல் ஃபோனை வைத்துக்கொண்டு ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தேவன் கொடுத்த அந்த மூளையை பயன்படுத்துவதற்கு அங்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. இப்பொழுது ஏஐ என்று சொல்கிறார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்கள் சிந்திக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை, நாங்கள் செயற்கை அறிவை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் தட்டினா போதும் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடும் என்று, சிந்திக்க வேண்டாம் என்று மனிதர்களை சோம்பேறியாக்குவதற்காக
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்திருக்கிறது என்று நாம் காண்கின்றோம். இல்லை அகித்தோப்பலின் காலத்திலே அங்கே எந்த ஒரு மொபைல் ஃபோனும் இருந்ததில்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்ததில்லை, கூகுளும் இருந்ததில்லை. அவர் சிந்தித்து அவர் துல்லியமாக தன் அனுபவத்தின் வாயிலாக எல்லா திட்டங்களையும் வகுத்து கொண்டிருந்தார். நாம் நம்முடைய நேரத்தை இந்த மொபைல் ஃபோனுக்கு கொடுத்து ஏமாந்து விடாதபடி, நண்பரிடத்தில் மணிக்கணக்காக பேசி இல்லை என்றால் தேவையற்ற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் யோசித்து விடாதபடிக்கு, நாம் ஜெபிக்கின்றவர்களாக, பைபிளை வாசிப்பவர்களாக, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவ பாதையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற பாடங்களை குறித்து சிந்தித்து நம்முடைய அறிவிலே வளர்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம், நாம் பிரயாசப்படுவோம். பிள்ளைகளுக்கு அறிவு எவ்வளவு முக்கியமானது என்பதில் நாம் கவனமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒரு முறை ஒரு தவறை செய்த பொழுது இவ்வளோ பிரச்சனை வந்தது, இனி மறுபடியும் இந்த தவறை செய்துவிடவே கூடாது. இந்த மனுஷன்ட்ட ஒரு தடவை பழகினதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் பழகவே கூடாது என்கிற அடிப்படை அறிவை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது, அதில் வளர்வது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அகித்தோப்பல் அந்த அளவிற்கு பல வருடங்களாக தாவீதுடைய அரசவையில் இருந்து ஆலோசனைகளை கொடுத்து புகழ் பெற்று தாவீதின் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுக்கிடையில் தாவீதிற்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு சொந்த மகனாகிய அப்சலோம் எனப்பட்டவன் மிகவும் அழகானவன், அவனுடைய அழகுக்கு ஈடு இணை இல்லை. அழகு மாத்திரமல்ல, அறிவும் ஆற்றலும் அவன் படைத்தவனாக இருந்தான். வாலிப வயதிலே தனக்கென்று சொல்லி ஓடுகிற ஒரு ரதகத்தில் வருவார். முன்னால் ஓடுறவங்களை அவர் சம்பாதித்து மக்கள் மத்தியில் அட்ராக்ஷனை அவர் உண்டாக்கி, இதோ அப்சலோம் வரார் எல்லாரும் ஆர்வமாய் பார்த்து, ராஜாவிடத்தில் அங்கே தன் வழக்கை சொல்ல வந்தவர்களை பார்த்து, பாருவோம் வழக்கை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, என்ன மாத்திரம் நியாயாதிபதி ஆக்கினா நான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்வேன்னு சொல்லி அவர்களை கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்து தனக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அவர் கூட்டினார். அவருக்கு சின்ன வயதிலேயே ராஜாவுன்னு ஆசை. அது தப்பு இல்லை, நான் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது அது தேவையா, அப்பா காலத்துக்கு அப்புறம் அது ஆசைப்பட்டிருந்தால் தப்பு இல்லை. ஆனால் அவர் ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு காய்கள் நகர்த்தி வெற்றி அடைகிறார். திடீரென்று சொல்லி அவர் தன்னை ராஜாவாக அறிவிக்கின்றார். அந்த நேரத்தில் தாவீதுடைய கதை பரிதாபமாக இருக்கிறது. அவர் பயந்து ஓடுறாரு, தன் உயிரை மகன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்யபாரத்துக்கே ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு வருது, டு பி ஆர் நாட் டு பி, இனி இருப்போமா இருக்க மாட்டோமா, இனி ராஜாவா இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியலன்னு ஓடுறாரு, பயந்து ஓடுறாரு. எதிர்பாராத ஒரு ட்ராஜடி. அவர் கனவுல கூட நினைக்கல மகன் எப்படி எதிராப்பில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து வரும்னு நினைக்கவே இல்லை. பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, அமலேக்கியர்கள் இருந்தாங்க, வெளியே எபூசியர்கள் இருந்தாங்க, எமோரியர்கள் இருந்தாங்க, அம்மோனியர்கள் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி பண்ண முடியல. கர்த்தர் அங்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. சொந்த மகனே இன்னைக்கு புறப்பட்டு வந்து விரட்டுறான். அப்போது அவர் பயந்து நடுங்கி இருக்கிறார். அவருக்கு ஒரு சோதனை காலம், ராஜாவுக்கு ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் அவருக்கு விசுவாசியாக இருந்தவர்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் இருக்காங்க. உண்மையான விசுவாசிகளாக இருந்த யோவாப் மற்றும் அபிஷாய் போன்ற படை தளபதிகள், வீரர்கள், இன்னும் அவரை உண்மையாக நேசித்தவர்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் 90% 80% மக்கள் அப்சலோம் பின்னால் அப்பாவி மக்கள்லாம் போயிடுறாங்க. மிகவும் நெருக்கப்படுற ஒரு காலத்தில் இருக்கார். தாவீதுக்கு மிகவும் உதவி தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த அகித்தோப்பல் என்ன செய்தார் பாருங்கள். 31வது வசனம் சொல்கிறது, அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக என்றார். அப்பொழுது ஒரு பயங்கரமான செய்தி வருகிறது. உமக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிற நம்முடைய மகனாகி அப்சலோமோடு கூட அகித்தோப்பலும் சேர்ந்து விட்டான், அவனும் அவன் பக்கமாக சாய்ந்து விட்டான். இனி அவன் உமக்கு விரோதமாக ஆலோசனையை கொடுப்பான், உண்மை அழிக்கும்படியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்வான் என்கிற ஒரு பயங்கரமான செய்தி அங்கே தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. டேவிட் ஹார்ட் வாஸ் ட்ரபுள்டு அண்ட் என்ன சொல்லுது, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவருடைய இதயம் அங்கே தத்தளிக்கிறது. எனக்கு விரோதமாக அகித்தோப்பல் எழும்பி விட்டான், ஆலோசனைகளை சொல்லுங்க. அவன் ஆயத்தமாகி விட்டானா, நடுங்குகின்றார். ஏனென்றால் அந்த அகித்தோப்பல் ஆலோசனையை சொன்னால் நிச்சயமாக தன் கதை முடிந்துவிடும். அவன் துல்லியமாக ஆலோசனை சொல்லுவான், யார் கதை எப்படி முடிக்கணுங்கிறது தான் கரெக்டாக அவனுக்கு தெரியுமே என்று அவன் நடுங்குகிறார் தாவீது. அடுத்த சமயம் அவர் சொல்கிறார், அந்த ஆலோசனையை பைத்தியமாக்கிருங்கப்பா, உண்லாமல் ஆக்கிருங்க. உடனே அவர் ஜெபம் செய்தார் என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். ஒரே ஒரு லைனில் அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவர் அகித்தோப்பலின் ஆலோசனையை நீங்கள் பைத்தியமாக்கிருங்க. அந்த ஒரு வார்த்தையான அந்த ஜெபம், அந்த ஒரு சென்டென்ஸில் அந்த செய்யப்பட்ட அந்த ஜெபம், அது அப்படியே பழித்தது. தாவீதை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பின்னால் காப்பாற்றியது என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நாளிலே தாவீது அழகாக ஜெபிக்கிறார், பைத்தியமாக்கி போடும் என்று சொல்லி.
இதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இத்தனை வருஷமா இந்த அகித்தோப்பலுக்கு முகவரி கொடுத்திருந்த அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது கண்டிப்பாக அகித்தோப்பல் அவருடைய பக்கத்தில் எல்லாம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ பெரிய கூட்டம் கூடுது, அப்சலோமுக்கு பெரிய கூட்டம் கூடுது. தாவீதுக்கு அதை முடிய போது, வயசாகிடுச்சு, கிழவன் ஆகிட்டாரு, மகன் கூட இருந்தால் இன்னும் பல வருஷங்கள் இருக்கலாம் என்று அவர் ஒரு வேளை கணக்கு போட்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் பைபிளை வாசிக்கும் பொழுது பத்சேபாலுக்கு இவர் ஒரு தாத்தாவாக இருந்தார். அவருடைய அந்த பேத்தியுடைய மகனாகி ஊரியாவை கொன்று அந்த பத்சேபாலை தனக்கு மனைவியாக்கியது கொண்ட நிமித்தமாக தாவீதை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அகித்தோப்பலுக்கு ரொம்ப காலமாய் மனதில் இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒருவேளை அதனாலேயான்னு சொல்லி தெரியல. எது எப்படியோ முக்கியமான நேரத்தில் தாவீது கூட இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஆனால் கீழே விட்டு விட்டார். மாறாக அவரை அழிக்கிறதுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியுமோ அது அவர் செய்தாரா? அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் பல வருஷம் கூட இருப்பாங்க, நம்மகிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க, நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற நேரத்தில் பிரயோஜனமாக இருப்பாங்க. ஆனால் மிக முக்கியமான நேரங்கள் வருகிற பொழுது மனிதர்கள் நமக்கு எதிராகவும் மாறிவிடலாம் என்பதற்கு அகித்தோப்பலுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா? இந்த பூமியில் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் எந்த மனிதனை நம்பாதிருங்கள். யாருனாலும் உங்களுக்கு எதிரியாக திரும்பலாம். இன்னைக்கு எவ்வளவோ நெருக்கமாக உங்களுக்கு இருக்கிறவங்க, மிகவும் அன்பாக இருக்கிறவங்க, மார்பில் சாய்ந்திருக்கவங்க கூட நாளைக்கு உங்களுக்கு எதிரியாக மாறலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். உங்களை அழித்தே தீருவேன் என்று சொல்லி தங்கடம் கட்டலாம். உங்களை அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் அவர்கள் செய்து உங்களுக்கு எதிரியாக மாறி நிற்கலாம் என்பதை இந்த அகித்தோப்பலுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரும் நமக்கு நிரந்தரமான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் திடீரென்று எதிரிகளாய் மாறுவார்கள். இது தாவீது மிகுந்த ஒரு பெரிய ஒரு இதயத்தோடு கூட கற்றுக்கொள்கிறார். ஒரு பெரிய விளைக்கிரயத்தை செலுத்தி அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களாக இருப்பவர்கள் என்றைக்கும் மாறி போகின்றவர்கள். நாசில சுவாசமுள்ள மனிதர்கள் நேற்று ஒன்று பேசுவார்கள், இன்று ஒன்று பேசுவார்கள். இன்றைக்கு ஒருவனை நேசிப்பார்கள், நாளைக்கு ஒருவனை நேசிப்பார்கள். மனிதர்களுடைய இதயம் ஒருபொழுதும் சமமாக இருக்காது. பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் அகித்தோப்பலுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அவர் நன்றி கெட்டவனாக இருந்து முக்கியமான நேரத்தில் தாவீதுக்கு எதிராக வந்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். அடுத்தாப்புல உடனே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனையை கொடூரமான ஒரு ஆலோசனை அந்த நாளிலே அப்சலோமுக்கு அவர் கொடுத்து அதில் தாவீதுக்கு அவ்வளோ ஒரு வேதனையை அவர் உண்டு பண்ணுறார். முதல் காரியமாக பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அவர் எவ்வளோ ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தான் அந்த அகித்தோப்பல். அவன் எந்த அளவுக்கு தாவீதை பழிவாங்க வேண்டும் என்று நெடுங்காலமாக நினைத்திருக்கிறான் என்பதை அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு அப்சலோமும் அவன் உடன்படுகிறான். அரண்மனை உப்பரிகையிலே கூடாரத்தை போட்டு அவன் செய்த அந்த பயங்கரமான காரியம் இஸ்ரவேலில் ஒருபொழுதும் அப்படி நடந்ததில்லை. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியம். காரணம் என்ன? நீண்ட காலமாக தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த அகித்தோப்பலுக்கு அது ஒரு சந்தர்ப்பம், கொடூரமான ஒரு ஆலோசனையை கொடுத்தான் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதை வாசிக்கிற பொழுதெல்லாம் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று அப்சலோமையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம். அகித்தோப்பலுக்கு ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பலையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறோம். பாருங்கள், அத்தோடு கூட அங்கே முடியலை. 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டார் அப்சலோம். ராஜாவை கம்பீரமாக உட்காந்துருக்கு. என்ன செய்யலான்னு கேட்ட உடனே அந்த அகித்தோப்பல் சொல்கிறார், இன்றைக்கி நைட்டே நான் போயிட்டு 12,000 பேரை கூட்டு போயிட்டு உங்கள் அப்பா விடாய்த்ததும் தளர்ந்ததுமா இருக்கிற நேரத்தில் போய் நான் அவ கூட எல்லாரும் இருக்கும்போது திடுக்கிட பண்ணுவேன். திடுக்கிட பண்ணி உங்கள் அப்பாவை மாத்திரம் வெட்டி கொள்ளுவேன். உடனே கூட இருக்கவங்களாம் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவிப்பாங்க. ஒன்றும் இல்லை, அப்சலோம் ராஜாவாக இருக்கிறாரு, நீங்கள்லாம் ஏன் கூட வாங்க, நம்மெல்லாம் போய் பொது ராஜாவோட நம்ம சேவிப்போம்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லி அற்புதமான ஒரு ஆலோசனையை அங்கே அகித்தோப்பல் கொடுப்பதை பார்க்கிறோம். என்ன செய்யணும் கேட்ட உடனே இந்த ஆலோசனை அவர் கொடுக்குறாரு. நீங்கள் அரண்மனையில் இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம டீமே கொலாப்ஸ் ஆகிரும், உங்களை வச்சு தான் இருக்கிறோம். நான் போகிறேன், நான் என் உயிரை வச்சு பணையை வச்சு போகிறேன். திடுக்கிட பண்ணுவேன். ஏன்னா தாவீது விடாய்த்ததும் தளர்ந்ததுமா இருக்கார். கொஞ்சம் தூரம் தான் ஓடி போயிருக்கார். நானே போய் வெட்டிடுறேன், எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன், அப்போ ராஜ்யபாரம் ஸ்திரப்படும் என்று சொல்லி அற்புதமான ஒரு ஆலோசனை அவர் கொடுத்தாராம். பிரியத்துக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், அகித்தோப்பலிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வது கடவுளிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு சரியானது. இந்த ஆலோசனைக்கு தாவீது மகனாகி அப்சலோம் செவி கொடுத்தால் நிச்சயமாக தாவீது கதை முடிந்துவிடும். ஆனால் அதுக்கு முன்பதாக தாவீது ஒரு ஜெபம் செய்தார் அல்லவா? ஆண்டவர் அகித்தோப்பலுடைய ஆலோசனையை மதமாக்குவீராக, பைத்தியமாக்குவீராக என்று சொல்லி ஜெபத்தை ஆண்டவர் வானத்திலிருந்து கேட்டாராம். அந்த ஒரு சின்ன ஜெபம், ஒரு சென்டென்ஸில் செய்யப்பட்ட அந்த ஜெபம் அப்பொழுது அங்கே ஆண்டவரால் கேட்கப்படுகிறது. திடீர்னு அப்சலோமுக்கு முதலாக இவர்கிட்ட மாத்திரம் ஏன் ஆலோசனை கேட்கணும், ஊசாய் இருக்காரு, அவரை கூப்பிடுங்கன்னு. ஊசாய் தாவீதுடைய நண்பர், அவருக்கு தெரியுது இந்த ஆலோசனை கேட்டால் தாவீது கதை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு
அவர் அங்கே அப்சலோமுக்கு நண்பனை போல நாடகமாடி இல்லை இல்லை இப்பெல்லாம் போக வேண்டாம், தான் முதல் பேர் சபை வரைக்கும் நிறைய லட்சக்கணக்கான பேர்களை கூட்டணும், நீரே தலைமை எடுத்து போகணும், நம்ம சும்மா போய் தோத்துட்டோம்னா முதல்ல பட்டு நம்ம பக்கம் ஒரு சிலர் விழுந்துட்டாங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு போய் நீங்க தலையை எடுத்து போகணும், அப்போ போய் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஆலோசனை கொடுக்குறாரு. அது முக்கிய நோக்கம் என்னன்னா, இது எல்லாரையும் கூட்டு போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆயிரும். டேவிட் வில் ரீக்ரூப், அதுக்குள்ளே தாவீது இது தன்னை திடப்படுத்தி கொள்வார், கூட இருக்கிறவங்களாம் செட் ஆயிடுவாங்க. அப்போ இத்தனை நடந்தால் தாவீது ஜெயிக்கவே முடியாது. இதை அறிந்து டு பை டைம் தாவீதுக்கு சில நேரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான ஆலோசனையை ஊசாய் கொடுக்குறாரு. அந்த நாளில் ஆண்டவர் கிரியை செய்கிறது எல்லாரும் சேர்ந்து திஸ் இஸ் த பெஸ்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அகித்தோப்பேலுடைய ஆலோசனை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. மிக நலமான ஆலோசனை பின்பற்றினால் வெற்றி, ஆனால் அது புறக்கணிக்கப்படுகிறது. மிக தவறான ஆலோசனை புறக்கணித்தால் அங்கே அதை ஏற்றுக்கொண்டால் அப்சலோம் கொல்லப்படுவான், தாவீது வெற்றி பெற்று விடுவார். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் அந்த நாளில் அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அவர் பைத்தியமாக்கினார். அங்கே வேண்டாம், நீ வேண்டாம், அவர் சொல்லுவதை ரைட்டு சொல்லி இவரை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. தாவீதோடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குமா? சேரக்கூடாதவர்கிட்ட சேர்ந்ததுனால அந்த நல்ல ஆலோசனை அங்கு அபத்தமாக்கப்படுகிறது. வேண்டான்னு சொல்கிறாங்க. அது அவரால் தாங்கவே முடியல. இந்த ஊருக்கு போய் அவர் நாண்டு கொண்டு செத்தார் என்று சொல்லி காண்கிறோம். தாவீதை கொள்ள நினைத்த, பழிவாங்க நினைத்த கொடூரமான அந்த மனிதன் இறுதியில் ஒரு கொடூரமான முடிவை சந்திக்கின்றான். அவன் செத்து போகின்றான், நாண்டு கொண்டு செத்தான். அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளோ பெரிய புத்தியுள்ள மனிதன், ஏன் ஆலோசனை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? இவ்வளோ நல்ல ஆலோசனை, தாங்க முடியல. இதுவரைக்கும் அவருடைய ஆலோசனை யாரும் புறக்கணித்ததில்லை. அப்சலோம் முதலாய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நஷ்டம் வந்து அப்சலோமுக்கு தான். ஆனால் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஊருக்கு போய் நாண்டு கொண்டு செத்தார். பிரஸ்டீஜியஸ் மேன். அவருடைய பிரஸ்டீஜ் அவரை கொன்று விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதன் மூலமாக படுகொலியை வெட்டி நான் தானே அந்த குடியிலே விழுவான் என்கிற வார்த்தை அங்கே நமக்கு நிரூபணம் ஆகிறது. இட் இஸ் பிகிங் வெரி எவிடென்ட் that a man who digs a pit, he falls into it. செத்து போயிட்டார். இன்னொன்று வந்து நன்றி கெட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட முடிவு தான் என்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். முக்கியமான நேரத்தில் கழுத்தறுப்பவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் ஏற்படும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, தாவீதோடு இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை. தாவீதை விட்டு போன பிறகு ஒன்றுமே கிடையாது. தாவீதோடு இருந்தால் தான் மரியாதை. தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த அறிவுக்கு மரியாதை, எல்லாத்துக்கும் மரியாதை, உங்களுக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை. இல்லை, அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களாம் நோபடி ஆயிடுவாங்க, யாருமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அங்கிறது நான் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று நாம் காண்கிறோம், இந்த ஆலோசனையை கேட்காம போனால் என்ன, சரி இப்போ எனக்கு என்ன நஷ்டம்னு சொல்லிட்டு அதை அப்படி எடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, தாவீது திரும்பி வரும்போது ஐயா தெரியாமல் போயிட்டேன், நான் சேர்த்துக்கணுன்னா சீமையை சேர்த்துக்கிட்டாரு, இவரை சேர்த்துருக்க மாட்டாரா? என் வார்த்தையை கேட்கலன்னு நான் செத்து போயிடுவேன். அந்த மாதிரி பிடிவாதம் இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்பத்தில் நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருக்குது. ஊழியத்திலே வந்துட்டு நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாஸ்டர் சொல்கிறது இல்லை, நான் சொல்லுவேன் அதன்படி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பிஸ்னஸ்லையும் ஒரு சில நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும், அரசியலையும் நான் சொல்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி இந்த அகித்தோப்பேல் மாதிரி இருக்காங்க. இல்லைங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்போங்க, விட்டு கொடுப்போம், கேட்டால் சந்தோஷம், கேட்கலன்னா பரவாயில்லை, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னா அது அகித்தோப்பேலை போல ஒரு முடிவை கொண்டு வந்துவிடும், ஆபத்தை கொண்டு வந்துவிடும், அழிவு நாசமோசத்தை கொண்டு வந்துவிடும். விட்டு கொடுக்குறவளாக இருப்போம், நல்லது சொல்லுவோம், ஏற்றுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா பரவாயில்லை. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறனால பசங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது வழக்கம், நல்ல வார்த்தைகளை சொல்லுவது வழக்கம். நான் சொல்லும்போதே சொல்லுவேன், ஏற்றுக்கிட்டால் சந்தோஷமா தம்பி, இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய தலையில் இரத்தப்படி இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக நல்ல வார்த்தைகளை சொல்லுவேன். ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம் என்று நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஏற்றுக்கிட்டால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளட்டாலும் சரி பரவாயில்லை, அவ்வளோதான். நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறிலாம் இருந்தவொன்னே நம்ம அழிந்து போய்விடுவோம். பிரியத்துக்குரியவர்களே, அகித்தோப்பேலுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, எச்சரிப்பாக இருக்கிறது. நன்றி கெட்டு போனான் தாவீது ராஜா, கடைசியில் அழிந்து போனான். அவர் மாத்திரம் நல்ல மனுஷனாக இருந்திருந்தாருன்னா கூட இருந்திருப்பார், அப்போ அவர் வாழ்க்கையில் உயர்வு அடைந்திருப்பார். சரி, அதுக்கு பிறகு கூட மனம் திரும்பி கூட வந்து சேர்ந்துருக்கலாம். நான் சொல்கிறத கேட்கலையான்னு சொல்லி அவர் உடனடியாக நாண்டு கொண்டு செத்தார். அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிருக்கும் அல்லவா? ஏன் இதற்காக இப்படிப்பட்ட ப்ரெஸ்டீஜ்லாம் நமக்கு ஈகோ நமக்கு தேவையா என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுக்குரியவர்கள் ட்ரம்ப் அமெரிக்க தலைவர், அவருடைய ஈகோ இன்னைக்கு ஒவ்வொரு நாடு மேலேயே டேரிஃப் போட வச்சு பல வருடங்களாகி
நண்பர்களாக இருந்த பலரை அவருக்கு எதிரியாக மாற்றி இருக்கிறது. நம் நாட்டு அதிபரை கூட அவருக்கு இப்பொழுது எதிரியாகி மாற்றியிருக்கு. எதுக்கு இந்த ஈகோ? ஏன் டேரிஃப் அப்படி போடணும்? விட்டு கொடுப்போம் என்றால் கெட்டு போக மாட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். நன்றி உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பிறர் செய்த உதவிகளை மறந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும். தாவீதோடு இருக்கணும். தாவீதுக்கு எதிராக வந்துட நம்ம மாறிடக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கும். தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். அவர்களை விட்டு பிரிவதோ அவர்களுக்கு எதிராக செயல்படுவதோ நாசமோசத்தை ஏற்படுத்தும் என்று அற்புதமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி. இந்நாளிலும் கூட ஆண்டவரை மருத்துவமனையில் இருப்பவர், படுக்கையில் இருப்பவர், எழும்ப முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, விக்கலாக இருக்குது, இருமலாக இருக்குது, லங்ஸு கெட்டு போச்சு, ஹார்ட்டு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இல்லை நரம்பு மண்டலம் செயல்படலை, மூளை செயல்படலை சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அவயத்தை பொருத்தி அவர்களை மறுபடியும் எழுப்பி இந்த பூமியில் சாட்சியாக நிறுத்த நீ வல்லமை படைத்தவர். விபத்துகளை சந்தித்து சின்னாபின்னமானவர்களுடைய அவயங்களை மறுபடி ஒன்று சேர்த்து ஒன்று கூட்டி அவர்களை மறுபடியும் புதுவாழ்வு கொடுத்து வாழ வைப்பீராக. ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. என்ன வியாதி, ஆட்கொள்ளி வியாதி அவர்களை பிடித்திருந்தாலும், எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் அவருடைய சரீரங்கள் பலனடைவதாக. சாப்பிட முடியாதவர்கள், தூங்க முடியாதவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிட்டு இரவு நல்ல நித்திரையை தாருங்க. நடமாட வேலை செய்ய, படிக்க உதவி செய்யுங்க. வாலிபத்தின் பாவங்களில் சிக்கியிருப்பவர்களுக்கு விடுதலை தாருங்க. மொபைல் ஃபோன் பாவங்களில் சிக்கியிருப்பவர்களுக்கு விடுதலை தாருங்க. பைக்கை வேகமாக ஓட்டிட்டு போகிற தம்பிமார், ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடும் தெரிலப்பா. அவர் எப்படியாவது உணர்வுள்ள இதயத்தை தந்து தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவர்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். பிஸ்னஸில் நஷ்டம், வருமானம் இல்லை, பிள்ளைகள் அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், ஒன்றும் பணம் இல்லை, என்ன பண்ண, கடனை அடைக்க முடியலையே, பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லையே, செலவு பெருகிட்ட, வருமானமே இல்லையே, கொஞ்சோல வருமானம் இருக்க, என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம், தேவைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம். தேவைகள் கண்முன்பு இருக்கிறதப்பா, நீங்கள் தான் சந்திக்கணும். எப்படி வெக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இறைவனுடைய நாமத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம். நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. எதிர்பார்க்குற காரியங்கள் வாய்க்கட்டும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. நீண்ட காலமாய் குழந்தையில திருமணம் இல்லை, ஆகவில்லை என்பவர்களுக்கு அத்தனை விடுதலை தாருங்க. ஆண்டவரை இந்த உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற பல நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்குவதற்கு அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்நியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. Hallelujah. Hallelujah. God bless you.